சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் ஒருத்தர் இறந்து கிடந்தார். அவர் பக்கத்துல பரட்டை தலையோட அழுக்கு உடைகளோட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அவருதான் மது போதையில கொலை செய்திருப்பார்னு நினைச்சு காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. கைது செய்யப்பட்டவர் தமிழினுடைய மிக முக்கியமான கவிஞரான பிரான்சிஸ் கிருபா. அவருக்கு மது பழக்கம் உண்டு. அதனால ஒருவேளை 2 பேருக்கும் இடையே தகராறு நடந்து அவர் இவரை கொலை செய்திருக்க கூடுமோன்னு அவரை நன்கு தெரிஞ்ச சிலரும் கூட நம்பினாங்க. சமூக ஊடகங்கள்ல விமர்சிக்கவும் செஞ்சாங்க. இறந்து போனவருக்கு வலிப்பு ஏற்பட்டதையும் கிருபா அவருக்கு உதவ சென்றதையும் சம்பவ இடத்துல இருந்த CCTV காட்சிகளின் மூலமா தெரிய வந்துச்சு. பிரேத பரிசோதனை முடிவும் அவர் மாரடைப்பினாலதான் இறந்தாரு அப்படின்றத உறுதி செய்ய பிரான்சிஸ் கிருபா விடுவிக்கப்பட்டார். கடந்த வாரம் இன்னொரு சம்பவம். ஒரு மருத்துவமனை செவிலியருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரோட பணியாற்றிய இன்னொரு செவிலியர் என்ன பண்றாரு, நான் வீட்டுக்கு உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னு அவரை ஆட்டோல அழைச்சிட்டு போய் வீட்டுல விட்டு திரும்புறாரு. தூங்கி எழுந்து பாக்குற நர்ஸோட கழுத்துல இருந்த சங்கிலிய காணல. அவரு தனக்கு உதவின தோழிய போன்ல கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த தோழியும் என்னோட செயினும் காணல அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்ப அந்த ஆட்டோக்காரர் தான் திருடி இருப்பாருன்னு அப்படின்னு அந்த தோழி சொல்றாரு. அந்த ஆட்டோக்காரர் மேல காவல்துறையில புகாரும் கொடுக்கறாங்க. காவல்துறை அவரை விசாரணைக்கு அழைச்சது. CCTV காட்சிகளை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது மருத்துவமனையில இருந்து கிளம்பிய போதே அந்த உதவி செஞ்ச தோழி நர்ஸ் கழுத்துல தங்கச்சங்கிலி இல்ல. தன் தோழியோட சங்கிலிய அவரே திருடிட்டு நாடகம் ஆடினதும் பல பேரோட இப்படி கைவரிசை காட்டியதும் அம்பலமாச்சு. அந்த அப்பாவி ஆட்டோக்காரரும் விடுவிக்கப்பட்டார். இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பு தீயணைப்புத்துறை உயர் அதிகாரி ஒருவர் லஞ்ச பணம் வச்சிருக்கிறாருன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையும் அந்த அதிகாரியோட அறையில சில லட்சம் ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றினாங்க. இந்த சம்பவம் நடைபெறத்துக்கு முன்னாடி நாள் இரவுல பைக்ல வந்த ஒரு மர்ம நபர் அந்த அதிகாரியினுடைய அறையில பணத்தை வச்சது CCTV மூலமா தெரிய வந்துச்சு. நேர்மையான ஒருவரை பிரச்சனையில சிக்க வைக்க நடந்த நாடகம் அம்பலமாச்சு. நான் மேற்சொன்ன சம்பவங்கள்ல எல்லாமே இந்த CCTV ஆதாரம் கிடைக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். மறைந்த கவிஞர் பிரான்சிஸ் கிருபா ஒரு கொலைக்காரன் அப்படின்னு வரலாற்றுல நிலை பெற்றிருப்பார். ஒரு அப்பாவி ஆட்டோக்காரருடைய வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டிருக்கும். ஒரு நேர்மையான அதிகாரி வழக்கு விசாரணைன்னு அலைகழிக்கப்பட்டிருப்பார். இதெல்லாம் விட கொடுமை, செய்யாத குற்றத்துக்காக சமூகத்தினுடைய அவதூறையும் அவமதிப்பையும் பெயரையும் வாழ்நாளெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் சுமந்திருக்கக்கூடும். அவமானத்தால மூனே குறுகி இருக்கக்கூடும். இதையெல்லாம் காப்பாற்றிய அந்த CCTV கேமராக்களை என்னென்ன சொல்றது? தெய்வத்தினுடைய கண் என்றா, விதியின் கருணை என்றா, முன்னோர் தவப்பெயன் என்றா, தற்செயலின் அதிர்ஷ்டம் என்றா? என்ன பொறுத்தவரை அங்க வந்து நின்ற அவங்களை காப்பாத்திய அந்த CCTV கேமராக்களுடைய பெயர் அறம் என்பேன். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி என்கிறார் வள்ளுவர். அறத்தின் பால் செயல்படும் ஒருவருக்கு பிறவற்றால் ஏற்படும் பழிகளும் உயர்வை தரும் என்பது இதனுடைய பொருள். வலிப்பால் துடித்தவனுக்கு உதவச் சென்ற கவிஞன், உழைத்து பிழைக்கும் ஆட்டோக்காரர், நேர்மையான அதிகாரி, ஆகவேதான் அறம் கேமரா வடிவில் வந்து நின்று அவர்களை காத்து நின்றது என்று நான் நம்புகிறேன். எழுத்தாளர் ஜெயமோகனின் முதல் சிறுகதை தொகுப்பின் பெயர் திசைகளின் நடுவே 1991 வெளியாச்சு. அதனுடைய முன்னுரையில அறச்சார்பே எனது கடவுள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அறம் என்னும் கடவுளை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் வரை வந்த வினையையும் வருகின்ற வல்வினையையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.